அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 19:28. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு என்று கேட்டால், இயேசு வீட்டுக்கு வருகிற வரையிலும் அவர்கள் கூப்பிட்டு கொண்டே வந்திருக்கிறார்கள். வீட்டிலே வந்து தங்கியிருந்த பொழுதும் விடவில்லை. பாருங்க, இயேசுவை நோக்கி இறங்கும் ஆண்டவரே என்று கூப்பிட்டிருக்கிறார். வருகிற வழியிலே கூப்பிட்டார்கள். ஆனால் இயேசுவோ மௌனமாக வந்தார். ஆரம்பத்திலே இயேசு அவளுக்கு பதில் கொடுத்து விடவில்லை. வீட்டுக்கு வந்த பிறகுத்தான் அவளுக்கு பதில் கொடுத்தார். இதை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஏன் மௌனமா இருந்து அவர்களை கஷ்டப்படுத்தினார்? நமது ஆண்டவர் எப்பொழுதுமே சில காரியங்களில் தாமதிக்கிறார் என்று சொன்னால், ஆக விருதாவாக தாமதிக்க மாட்டார். ஏன் தாமதமா இருந்தார்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் எதை இயேசுவிடத்தில் பெற விரும்பினார்களோ அதை பெற்றுக்கொள்வதிலே உறுதியா இருக்கிறார்களா அப்படின்னு பார்க்க கர்த்தர் விரும்பினார். பார்வை அடைய வேண்டும் என்று விரும்பினார்கள், அது அவர்கள் விருப்பம். இதில் அவர்கள் உறுதியா இருக்கிறார்களா அல்லது ஏதோ பேச்சுக்காகத்தான் கூப்பிடுகிறார்களா என்று அறிய கர்த்தருக்கு விருப்பம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்கள்லாம் திரளான கூட்டம் வந்தார்கள். சில ஆண்டை நோக்கி கூப்பிடுவார்கள், பிறகு அவ்வளவுதான் போயிட்டே இருப்பாங்க. ஒருவேளை இவர்கள் அப்படித்தானோ என்று சொல்லி ஒரு சின்ன சோதனை பாருங்க. ஆகவே தான் கர்த்தர் மௌனமா இருந்தார். பாருங்க, சில விஷயங்களிலே கர்த்தர் மௌனமா இருக்கிறார் என்று சொன்னால், ஆக நாம் எப்படி இருக்கிறோம், நாம் உறுதியானவர்கள் தானா என்றெல்லாம் கர்த்தர் நம்ம சோதிப்பார். பாருங்க, இன்னும் நான் சொல்லுகிறேன், இவர்கள் விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு ஆண்டவர் பொறுமையா இருந்தாருங்க. ஆக வீதியிலே சுகம் பெற்று அப்படியே போய்விட விரும்பவில்லை. இவர்களை வீட்டுக்கு அழைத்து, ஆக இவர்களோடு தனித்து இருந்து இவர்களுக்கு சுகம் கொடுத்து இவர்களை ஆக அடையாளப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஆகவே தான் ஆண்டவர் மௌனமா இருந்தார். பாருங்க, அதற்காகத்தான் இந்த தாமதம். ஆகவே தாமதமாகிறதே என்று சொல்லி தளர்ந்து போகாதிருங்க. ஏற்ற நேரத்தில் உங்களை சந்தித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். அந்த தாமதத்துக்கான காரணத்தை ஆண்டவர் தெரிவிப்பார். அது அநேக கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். உங்களை தேவன் உயர்த்துவார். இன்னும் நான் சொல்கிறேன், ஆண்டவர் டிலே பண்றாங்கிறது, ஆக நீங்கள் விரும்புகிறது காட்டிலும் பெஸ்டானது கொடுப்பதற்காகத்தான் அவர் தாமதிப்பாரே தவிர ஒரு நாளும் தடை செய்யவே மாட்டார். நமது ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.